டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அது கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். ஆகஸ்ட் 17 முக்கியமான கனிமங்கள் தொடர்பான சுரங்க குத்தகைகளையும் கூட்டு உரிமங்களையும் பிரத்யேகமாக ஏலம் விட மாநில அரசுகளை தாண்டிய மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் கனிமங்கள் திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டது. டங்ஸ்டன் அத்தகைய முக்கியமான கனிமங்களில் ஒன்றாகும். மதுரை நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் கனிம தொகுதி உட்பட முக்கிய கனிம தொகுதிகளில் ஏலம் விடுவது குறித்து தமிழ்நாடு அரசுக்கு 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 கடிதம் எழுதியதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்தது. இதற்கு 2023 ஆண்டு அக்டோபர் 3 நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்ததாக தெரிவித்துள்ள மத்திய அரசு, அதில் முக்கியமான கனிமங்களை ஏலம் விடும் அதிகாரம் மாநில அரசுகளிடமும் இருக்க வேண்டும் என அவர் கோரியதாக குறிப்பிட்டது. 2023 ஆண்டு டிசம்பர் 6 மதுரை நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் கனிம தொகுதி உட்பட ஏலத்திற்கு விடப்படவுள்ள 3 முக்கியமான கனிம தொகுதிகளின் விவரங்களை வழங்கக் கோரி தலைமைச் செயலாளருக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியது. 2024 பிப்ரவரி 8 அந்த விவரங்களை தமிழ்நாடு புவியியல் சுரங்கத்துறை ஆணையர் வழங்கியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த கனிம தொகுதி 2024 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் கூட்டு உரிமமாக ஏலத்திற்கு முன்மொழியப்பட்டது. நவம்பர் 7 அரிட்டாபட்டியில் 5000 ஏக்கர் பரப்பளவில் மலையை வெட்டி டங்ஸ்டன் எடுக்க வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. நவம்பர் 18 இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டால் அப்பகுதியில் உள்ள இயற்கை வளங்கள் அழியும் என்றும் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி அரிட்டாபட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்கள் போராட்டத்தை தொடங்கினர். நவம்பர் 29 இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதினார். அதில் பிரதமர் உடனே தலையிட்டு மத்திய அரசு வழங்கியுள்ள உரிமத்தை ரத்து செய்ய வேண்டுமென முதலமைச்சர் வலியுறுத்தினார். டிசம்பர் 9 டங்ஸ்டன் சுரங்க உரிம ஏலத்தை ரத்து செய்யுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி காரசார விவாதங்களுக்கு மத்தியில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனித்தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது பேசிய முதலமைச்சர், இக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டிற்குள் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை மாநில அரசு அனுமதிக்காது என்று கூறினார். எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். மக்களின் உறுதியான போராட்டத்தை தொடர்ந்து டிசம்பர் 24 திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக மத்திய சுரங்க அமைச்சகம் அறிவித்தது. ஜனவரி 7 டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்து மேலூர் தாலுகாவில் இருந்து மதுரை மாநகர் வரை பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது.